ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளோட யூடியூப் சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையன் விருப்பம் இருக்கோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல 30 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுல ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு ஆரம்பிச்சு டைம் வேல்யூ ஆஃப் மணி என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல பேரபோலிக் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை பத்தி பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் இந்த இண்டிகேட்டரை வச்சு அவ்வளோ சம்பாதிக்கலாம் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் போயிங்க. பேரபோலிக் எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவல் டூல். அது ஒரு இண்டிகேட்டர் தான். பட் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா இண்டிகேட்டரையும் நம்ம யூஸ் பண்ணி லாபம் பண்ண முடியுமானா அது ரொம்ப அக்யூரேட் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம எதிர்பார்க்கறது ஒரு இண்டிகேஷன் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னாலே அதுல நம்ம 1% இல்ல அதிகபட்சம் 3% நம்ம கேரண்டியை எடுக்கலாம். ஸோ இதுதான் அதோடைய பொட்டன்ஷியல். ஸோ இண்டிகேட்டர்ஸ் யார் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100% யூஸ் பண்றீங்கன்னா பிகினர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு தோராயமான ஸ்டாப் லாஸும் தோராயமான டார்கெட் தான் வச்சு நீங்க செயல்பட முடியும். பட் ப்ரொஃபஷனல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க பேரபோலிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. மூவிங் ஆவரேஜ் லிமிட்டடா யூஸ் பண்ணுவாங்க. வால்யூம் இண்டிகேட்டர் அதிகமான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் செப்பரேட்டா பண்றவங்க, அதாவது பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றவங்க ஏதாவது ஒரு இல்ல 2 இண்டிகேட்டரோட காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். வெறும் இந்த லைன்ஸும் இந்த எமோஷன்ஸை வச்சு ட்ரேட் பண்றதுக்கு பதிலா இந்த இண்டிகேட்டர்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினரா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அண்ட் இந்த பேரபோலிக் எஸ்ஐஆரை எப்படி யூஸ் பண்ணி எப்படி லாபம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சாப்டர் 31. பேரபோலிக் எஸ்ஐஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது நத்திங் பட் அது ப்ரைஸ் அண்ட் வால்யூமை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்டர்ல கிரியேட் பண்ணப்படுற ஒரு சிக்னல். ஸோ இப்போ நம்ம மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்லாம் இருக்கும். வால்யூம் இண்டிகேட்டர் அப்படின்னா கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன வால்யூம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுல நிறைய வால்யூம் வந்தது அப்படின்னா பெரிய கேண்டலும், கம்மியான வால்யூம் வந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன கேண்டல்ஸும் வரும். அதே நேரத்துல ஆர்எஸ்ஐனா கிராஃப் கீழே தனி செப்பரேட்டா வந்துடும். எம்ஏசிடி அப்படின்னா எம்ஏசிடி லைன், சிக்னல் லைன், எம்ஏசிடி வேவ் இது இருக்கும். ஓகேவா? ஸோ சுருக்கமா இது பேஸே எம்ஏசிடி சிக்னல் கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். பட் பேரபோலிக் எஸ்ஐஆர்ல இந்த மாதிரி சிக்னல் டாட்டா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில்ஸ்டிக்ஸுக்கு மேல இருந்ததுன்னா அது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னும், கேண்டில்ஸ்டிக் கீழே இருந்தது அப்படின்னா அது அப் ட்ரெண்ட் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இது பேரபோலிக் எஸ்ஐஆரோட இண்டிகேட்டர்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் மேல இருக்கு. அப்போ இது என்னது? அப் ட்ரெண்ட். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கீழே இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேரபோலிக் எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா பேரபோலிக் சப்போர்ட் அண்ட் ரிவர்சல். ஓகேவா? நிறைய பேர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. எஸ்ஏஆர்னா எஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் ரிவர்சல். ஒரு ஸ்டாக் ரீபவுண்ட் ஆகுது இல்ல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த சிக்னலை மட்டுமே இந்த ஸ்டாக் கொடுக்கும். இப்போ இந்த சார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரபோலிக் எஸ்ஐஆரை நம்ம எப்படி இந்த சார்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். இதை கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் மேஸ்டாக்கோடைய சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டெய்லி சார்ட். இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2881 ரூபா 30 பைசாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதத்துலேருந்து, அதாவது மே 29ஆம் தேதியிலிருந்து கீழே விழுந்துட்டுருக்குங்க. ஸோ எத்தனை மாதம்? கிட்டத்தட்ட 4.5 மாதம் டவுனில் விழுந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல இருந்து மே மந்த் வரைக்கும் அப் ட்ரெண்ட் இருந்தது இந்த பங்கில். ஓகே, ஸோ இப்போது அப் ட்ரெண்ட்லேயும் டவுன் ட்ரெண்ட்லேயும் இந்த ஒரு இண்டிகேட்டர் நம்மளுக்கு எத்தனை சிக்னல் கொடுத்துருக்கு, அதோடைய பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது சாப்பி மார்க்கெட் இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் 2024 இருந்து மார்ச் 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இண்டிகேட்டர் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு டெமோ மாதிரி காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு பேரபோலிக் எஸ்ஐஆர்னு சர்ச் பண்ணுறேன்.
வந்துருச்சு. ஸோ பேரபோலிக் எஸ்ஏஆர்னா சப்போர்ட் அண்டு ரிவர்சல். ஸோ இந்த பங்கு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டண்ட்டு நமக்கு குறிக்கிறது கிடையாது, ரிவர்சல். இப்போ இந்த இடத்துல வந்து ஷேர் வந்து மேலே போகுதா, மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு, மெயினாக அப் கொடுத்துருக்கு, டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே போகிற ரிவர்சல்ஸை தான் நமக்கு குறிக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி சிக்னலை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸுக்கு கீழே டாட் வந்ததுன்னா அது அப் ட்ரெண்ட், கேண்டில்ஸ்டிக்ஸுக்கு மேலே அந்த ஒரு டாட் வந்ததுன்னா அது டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துப்போம். டவுன் சேனல்னு பார்க்கும்போது 2900 ரூபாயில் செல் காமிக்குது, மீண்டும் 2004 ரூபாயில் பை காமிக்குது. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம பை அண்ட் செல் எது பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் தான் கொடுத்துருக்கோம். காரணம் 12% டவுனில் போச்சு இந்த பங்கு. அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு பை சிக்னலை காமிச்சிதுங்க. இந்த ஒரு இடத்துல செல் சிக்னல் வந்து காட்டுது. அதாவது பங்கு 2678 பை பண்ணுங்க, அச்சச்சோ 2384 செல் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர் படி நம்ம நடந்திருந்தோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட -10 to 11% நம்ம வாங்கின லெவலில் இருந்து இருந்திருக்கும். செகண்ட் பை என்ட்ரி எங்கே கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் பை என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருக்கு, செல் என்ட்ரி சேம் இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ பை அண்ட் செல் ஈக்குவலாக வந்து நமக்கு இருந்திருக்கும். அடுத்த பை என்ட்ரி அக்டோபர் மந்தில் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல பை பண்ண சொல்லிட்டு இந்த இடத்துல செல் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் மைனஸ் ஒரு 0.5% இருந்திருக்கும். மீண்டும் நமக்கு பை சிக்னல் எங்கே வந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. இதில் செல் சிக்னல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர் படி நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 16% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ட்ரையில் ஒரு இதில் வந்து 2.5%, இன்னொரு இதில் ஒரு 2%க்குள்ளே மொத்தமாக ஒரு 4.5% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஒரு இடத்த நான் வந்து ஹைலைட் பண்ணலைங்களா, இந்த இடத்துல பை பண்ண சொல்லிவிட்டு இந்த இடத்துல செல் பண்ண சொல்லிச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரேடே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸில் தான் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 10 to 11 12% இருக்குது. இந்த பாயிண்ட் கொஞ்சம் மாறுறதுனால 1%, 2% வச்சு கம்மியாக காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -11, -2, -1.8 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஒரே ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஸோ 3 தடவை நம்ம தொடர்ந்து லாஸ் பண்ணதுக்கும் சரி, ஒரு தடவை லாபம் பண்ணதுக்கும் சரி, பேரபோலிக் எஸ்ஆர் வச்சு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. எப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பை பண்ண சொல்லிச்சு, மீண்டும் இந்த இடத்துல சேல் சிக்னல் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் பை செல் சிக்னல் எல்லாம் வந்தாலுமே எண்ட் ஆஃப் த டேயில் லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு நமக்கு வெறும் 1% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 6 மாதத்தில் 1% ரிட்டர்ன் நம்ம எடுத்த என்ன, எடுக்காட்டி என்ன, அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். பேங்க்கில் போட்டிருந்தா கூட நமக்கு 2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பான். வெளியே ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தானா ஒரு 12% கிடச்சிருக்கும். ஓகேவா? இது டவுன் ட்ரெண்டில் வந்த ஒரு முடிவுகள். இந்த முடிவுகள் அப் ட்ரெண்டில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நிறைய பேருக்கு லேக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன கம்பேரிசன் எல்லாருக்கும் கொடுக்கணும் வேண்டியது இருக்குது இல்லைங்களா, அதுக்காக தான். ஓகே, இந்த அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். அப் ட்ரெண்டில் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி, செல் என்ட்ரி இங்கே வந்திருக்கு. மீண்டும் பை என்ட்ரி இந்த லெவலில், செல் சிக்னல் இந்த லெவலில், மீண்டும் பை இந்த இடத்துல, செல் இந்த இடத்துல.
ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 17%, செகண்ட் டைம் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் 34%, மூணாவது தடவை கொடுத்த ரிட்டர்ன்ஸ் 64% கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் அருமையாக வேலை செஞ்சுருக்கு. மொதல் ட்ரேடே பார்த்தீங்கன்னா 17%, 2024 மார்ச் மாதத்துலேருந்து எடுத்துக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாதம். 5 மாதத்தில் நமக்கு 120% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு இந்த பேரபோலிக் எஸ்ஐஆரை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட். ஓகே, ஸோ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் இதுக்கு வந்து ஃபால்ஸ் சிக்னலுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா வருது. பட் அது மிகப்பெரிய ஃபால்ஸில் கொண்டு போய் விடலை. சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சைட்வேஸ் மார்க்கெட்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய டவுன்ஸும் இருக்கிறதில்ல, நம்ம மிகப்பெரிய டவுன் அப்பும் வந்து இல்லை. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்துச்சா, இந்த இடத்துல செல் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. மீண்டும் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி, செல் என்ட்ரி இங்கே கொடுத்துருச்சு அண்ட் பை இங்கே, செல் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் மொதல் ட்ரேடில் 5% லாபமும், ரெண்டாவது ட்ரேடில் 1.5% நஷ்டமும், மூணாவது ட்ரேடில் பையும் செல்லும் ஒரே அளவில் வந்து இருக்குது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு டைம் அதிகமாக இதை வந்து வேஸ்ட் ஆகுது. அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நமக்கு அதிகமாக லாபம் வருது. சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு ரொம்ப கம்மியாக, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன்ஸ் வருது. சம்டைம்ஸ் லாஸில் கூட போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பேரபோலிக் எஸ்ஐஆர் கொடுத்த ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரே இண்டிகேட்டரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது லாபம் எடுக்கலாம். 2-3 வகையான இண்டிகேட்டர் நீங்கள் வந்து காம்பினேஷன் பண்ணும்போது அது மிகப்பெரிய குழப்பத்தை உங்களுக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பேரபோலிக் எஸ்ஐஆரையும் ஹல் மூவிங் ஆவரேஜையும் காம்பினேஷனில் வச்சு ட்ரேட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருந்தது. இப்போ ஹல் மூவிங் ஆவரேஜை நான் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். இதனால் ரொம்ப கஜன்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு தெளிவான விஷயங்கள் இல்லாமல் போகுது. அண்ட் தென் பேரபோலிக் எஸ்ஐஆர் எப்போ பை பண்ண சொல்லுதோ அப்போ தான் ஹல் மூவிங் ஆவரேஜை கேண்டில் ஸ்டிக்ஸ் க்ராஸ் பண்ணி மேலே போகுது. எப்போ செல் பண்ண சொல்லுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹல் மூவிங் ஆவரேஜை கீழே நோக்கி கட் பண்ணுது. ஓகே, ஹல் மூவிங் ஆவரேஜை நீங்கள் பைக் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, செல்லுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ஒரு முழு கேண்டில் ஹல் மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ணி கீழே விடுக்குதோ, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரபோலிக் எஸ்ஐஆர் வந்து மேலே காட்டுது, ஹல் மூவிங் ஆவரேஜை ஒரு முழுசான கேண்டில் கட் பண்ணி கீழே காமிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பேரபோலிக் எஸ்ஐஆர் 2 நாள் கழித்து தான் நமக்கு அந்த டவுன் ட்ரெண்டை வந்து காமிக்குது. பட் ஹல் மூவிங் ஆவரேஜ் ஃபஸ்ட்டே நமக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த சிக்னல் வந்து கொடுத்துருச்சு. ஸோ செல் சிக்னல்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக முடிவு எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் காம்பினேஷனில் யூஸ் பண்ணுங்கள். பட் ஹல் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பை என்ட்ரிக்கு ஃபால்ஸான சிக்னல் அங்கங்கே கொடுக்குது. அதே நேரத்தில் செல்லுக்கு வந்து நமக்கு சீக்கிரமாக என்ட்ரி வந்து கிடச்சிருது. ஓகே, ஹல் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் அதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி இருக்குது. எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜில் 12 டேஸ் பீரியடையும் 26 டேஸ் பீரியடையும் அந்த மிக்சப்பில் வர்ற சிக்னல் தான் ஹல் மூவிங் ஆவரேஜ். இந்த ஹல் மூவிங் ஆவரேஜ் நமக்கு ஃபஸ்ட்டே வந்து என்ட்ரி கொடுக்குது. பட் நீங்கள் என்ட்ரிக்கு பேரபோலிக் எஸ்ஐஆர் ஹெச்யூஎல் ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரபோலிக் எஸ்ஐஆர் வந்து பைக் யூஸ் பண்ணிக்கோங்க. செல் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஹல் மூவிங் ஆவரேஜை எடுத்துக்கலாம். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரொம்ப சீக்கிரமாகவே சில தப்பான சிக்னல் ஹல் மூவிங் ஆவரேஜ் கொடுக்குது. இப்போ இந்த ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு வின்னிங் ட்ரேட். பட் ஹல் மூவிங் ஆவரேஜ் வந்து டவுன் காமிச்சிருச்சே நம்ம செல் பண்ணும்போது 2% லாஸ் ஆகிருக்கும். பட் பேரபோலிக் எஸ்ஐஆரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து 7% ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, இன்றைக்கி என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஃபால் சிக்னலை கொடுக்குது.
பேரபோலிக் எஸ்ஐஆர் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்குது. பட் இதில் பேரபோலிக் எஸ்ஐஆர் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வின்னிங் சான்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடிங்கில் 10 ட்ரேடில் 5 ட்ரேட் லாஸ் ஆகவும் 5 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகவும் வரும். இது நீங்கள் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்கள், 90% அக்யூரசி 80% அக்யூரசின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரசி இருக்காது, 50-50 தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோவில் பேரபோலிக் எஸ்ஐஆர்னா என்ன, HUL ஹல் மூவிங் ஆவரேஜ்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷேர் மார்க்கெட் கோர்ஸ், 100+ கண்டென்ட்ஸோட இருக்கு. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தான் புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.